வணக்கம். ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் அதாவது ஜேஎஃப்எஸ் பத்தி நீங்க அனுப்புன இந்த ரிசர்ச் அறிக்கைகள், நோட்ஸ் எல்லாத்தையும் நாங்க முழுசா படிச்சிட்டோம். டிசம்பர் 11, 2025 தேதியிட்ட இந்த ஆவணங்களை வச்சு இன்னைக்கு ஜேஎஃப்எஸோட உண்மையான பலம் என்ன, அவங்களோட எதிர்கால திட்டம் என்ன, இதுல இருக்கிற வாய்ப்புகள், சவால்கள்னு எல்லாத்தையும் ஆழமா அலச போறோம். வாங்க இந்த கம்பெனியை பத்தி ஒரு தெளிவான ஐடியாக்கு வருவோம். சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். இந்த அறிக்கையில ஒரு விஷயம் பார்த்ததும் எனக்கு தலைய சுத்திடுச்சு. ஜேஎஃப்எஸோட கடன் கொடுக்கிற பிரிவோட சொத்து மதிப்பு, அதாவது ஏயுஎம், ஒரே வருஷத்துல 12 மடங்கு அதிகமாயிருக்கு. 1200 கோடியிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட 14,700 கோடி. இது எப்படி சாத்தியம்? சாதாரணமா இப்படி ஒரு வளர்ச்சியை பார்க்கவே முடியாதே. என்பிஎஃப்சியை பார்க்கவே கூடாது. அறிக்கையில சொல்ற ஒரு வரி ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தோட வேகம், ஆனா ஒரு பெரும் கார்ப்பரேட் நிறுவனத்தோட பணபலம், இது ரெண்டும் சேர்ந்த ஒரு விசித்திரமான கலவை. இது நீங்க கேட்ட அந்த 12 மடங்கு வளர்ச்சி, அது அவங்களோட ஒரு முக்கியமான உத்தி இப்ப வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குங்கிறதுக்கான முதல் அடையாளம். என்ன உத்தி அது? அவங்க அதை வெர்ச்சுவஸ் ஃப்ளைவீல்னு சொல்றாங்க. அதாவது 4 தூண்கள்: பாரோ, டிரான்சாக்ட், இன்வெஸ்ட், ப்ரொடெக்ட். தமிழ்ல சொல்லணும்னா கடன் வாங்கு, பரிவர்த்தனை செய், முதலீடு செய், பாதுகாத்துக்கோ. இந்த 4 சக்கரங்களும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து சுழலும் போது வளர்ச்சி தானா பல மடங்கு பெருகும். நாம இத பத்தி விரிவா பேசுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி இதை விட ஒரு முக்கியமான திருப்புமுனை நடந்திருக்கு. ஓகே, அது என்ன? ஜேஎஃப்எஸ் இப்போ ஒரு உண்மையான நிதி சேவை நிறுவனமா மாறி இருக்கு. புரியல. அப்போ இதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு? இதுதான் இந்த Q2 FY26 நிதிநிலை அறிக்கையோட முக்கியமான புள்ளி. முதல் முறையா ஜேஎஃப்எஸோட மொத்த வருமானத்துல 52% அவங்களோட முக்கிய வணிகத்திலிருந்து வந்திருக்கு. அதாவது கடன் கொடுக்கறது, பேமெண்ட்ஸ் மாதிரி விஷயங்கள்ல இருந்து. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வருமானம் பெரும்பாலும் கருவூல வருமானத்தை நம்பிதான் இருந்துச்சு. கருவூல வருமானம்னா அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை முதலீடு செஞ்சு அதுல வர வட்டி மாதிரி வருமானம், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி ஜேஎஃப்எஸ் ஒரு கருவூல ஓடு மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ரிலையன்ஸ் நிறுவனத்தோட பங்குகளை வச்சுக்கிட்டு அதிலிருந்து வர்ற வருமானத்தை நம்பி இருந்த ஒரு ஹோல்டிங் கம்பெனி. ஆனா இப்போ ஒரு உண்மையான பிசினஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வெறும் காகிதத்துல இருக்கிற நிறுவனம் இல்ல, களத்துல இறங்கி வேலை செய்யற ஒரு கம்பெனியா மாறிடுச்சுன்னு இது காட்டுது. அப்போ இது ஒரு பெரிய திருப்புமுனை. இது அவங்களோட வளர்ச்சி பாதையில ஒரு முக்கியமான கட்டம்னு சொல்லலாமா? நிச்சயமா. அறிக்கையில இத ஜே-கர்வ் வளர்ச்சி பாதையோட ஆரம்பம்னு சொல்றாங்க. அதாவது ஆரம்பத்துல முதலீடுகளால லாபம் ரொம்ப குறைவா இருந்து திடீர்னு ஒரு கட்டத்துல அந்த முதலீடுகள் எல்லாம் பலன் தரும்போது வளர்ச்சி ராக்கெட் வேகத்துல மேல போகும். இப்போ நாம அந்த வளைவோட ஆரம்பத்துல இருக்கோம். இப்போதைக்கு லாபம் கம்மியா தெரியறதுக்கு காரணமே அவங்க பணத்தை லாபமா காட்டாம மறுபடியும் பிசினஸ்ல முதலீடு செய்யறது தான். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இப்படி ஒரு வேகமான வளர்ச்சிக்கு அவங்க கிட்ட அப்படி என்னதான் தனித்துவமான பலன் இருக்கு? மத்த ஃபின்டெக் கம்பெனிகளால முடியாதத இவங்களால எப்படி செய்ய முடியுது? இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் தான் இருக்கு. இதுதான் பிசினஸ்ல மோட், அதாவது பாதுகாப்பு அகழின்னு சொல்லுவாங்க. முதல் விஷயம், அவங்களுக்கு பணம் கிடைக்கிற செலவு, அதாவது காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆமா, அத நான் அறிக்கையில பார்த்தேன். ஜேஎஃப்எஸ்க்கு கிறிசில் ஏஏ ரேட்டிங் இருக்கிறதால அவங்களால வெறும் 7.06% வட்டிக்கு கடன் வாங்க முடியுது. ஆனா மத்த என்பிஎஃப்சி நிறுவனங்கள் 8.5%ல இருந்து 9.5% வரைக்கும் வட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. இது கிட்டத்தட்ட 1.5% முதல் 2% வரைக்கும் வித்தியாசம். இது உண்மையிலே அவ்வளோ பெரிய விஷயமா? இது சாதாரண விஷயம் இல்ல, இது ஒரு கேம் சேஞ்சர். யோசிச்சு பாருங்க, 1,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்கன்னா இந்த 1.5% வித்தியாசம் மட்டுமே வருஷத்துக்கு 1,500 கோடி ரூபாய் லாபம். இந்த குறைஞ்ச வட்டி விகிதம் அவங்களுக்கு 2 பெரிய சக்தியை கொடுக்குது. 1, வாடிக்கையாளர்களுக்கு மத்தவங்களை விட குறைஞ்ச வட்டியில கடன் கொடுக்க முடியும். 2, அப்படி குறைஞ்ச வட்டியில கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரி பெரிய நிறுவனங்களால கூட இந்த அளவுக்கு குறைஞ்ச செலவுல நிதி திரட்ட முடியாது. இது ஒரு மிகப்பெரிய அநியாயமான நன்மை, ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது. சரி, 2வது பலம் என்ன சொன்னீங்க? வாடிக்கையாளர் சேர்க்கை செலவு, அதாவது கஸ்டமர் அக்வசிஷன் காஸ்ட், சுருக்கமா CAC. இன்னைக்கு இருக்கிற ஃபின்டெக் உலகத்துல ஒரு புது கஸ்டமர் உள்ள கொண்டு வரதுக்கு 100லிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்றாங்க. ஆனா ஜேஎஃப்எஸ்க்கு இந்த செலவு கிட்டத்தட்ட 0. பூஜ்யமா? அது எப்படி? ஏன்னா அவங்க ரிலையன்ஸ் சாம்ராஜ்யத்தோட ஒரு அங்கம்.
ரிலையன்ஸ் ஜியோ, ரிலையன்ஸ் ரீட்டெயில்னு அவங்க கிட்ட ஏற்கனவே 40 கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. இந்த 18 மில்லியன் கடைகள் கொண்ட நெட்வொர்க் இருக்கு. அவங்களுக்கு கடன் வேணும்னா ஜேஎஃப்எஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னா போதும். புதுசா மார்க்கெட்டிங் பண்ணி விளம்பரம் செஞ்சு ஆள் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த 2 பலமும் சேரும்போது ஜேஎஃப்எஸ்க்கு ஒரு அசைக்க முடியாத கோட்டையே உருவாகிடுது. சரி, இந்த அசைக்க முடியாத பலத்தை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி ஒரு முழுமையான நிதி சேவைகளை கட்டமைக்கிறாங்க? அந்த 4 தூண்கள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். முதல்ல கடன்ல இருந்து ஆரம்பிப்போம். சரி, முதல் தூண் பாரோ, அதாவது கடன். இதுக்கு கீழே வர்ற ஜியோ கிரெடிட் தான் அந்த 12 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அவங்க எந்த மாதிரியான கடன் கொடுக்கறாங்கங்கிறது தான். அவங்க பாதுகாப்பற்ற தனிநபர் கடன்கள், அதாவது அன்செக்யூர்ட் பர்சனல் லோன்ஸ் மேல அதிகமா கவனம் செலுத்தல. அப்போ எதுல கவனம் செலுத்துறாங்க? மியூச்சுவல் ஃபண்டுகள் மேல கடன், பங்குகள் மேல கடன், வீட்டு அடமான கடன் மாதிரி பாதுகாப்பான கடன்கள் மேல தான் அவங்களோட முழு கவனமும் இருக்கு. ஓ, செக்யூர்ட் லோன்ஸ். ஆமா, இது ஒரு பாதுகாப்புக்கு முதலிடம், ஒரு சேஃப்டி ஃபர்ஸ்ட் வித்தி. சமீபத்துல ரிசர்வ் வங்கி பாதுகாப்பற்ற கடன்கள் மேல கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தப்போ பல ஃபின்டெக் நிறுவனங்கள் தடுமாறின. ஆனா ஜேஎஃப்எஸ் இந்த புயல்ல இருந்து பாதுகாப்பா ஒதுங்கி நிக்குது. இது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு. சரி, அடுத்த தூண் முதலீடு, அதாவது இன்வெஸ்ட். இங்கதான் ஜியோ பிளாக்ராக் உள்ள வருது. இந்த நிறுவனம் ஆரம்பிச்சு வெறும் 4 மாசத்துல 16,000 கோடி சொத்துக்களை நிர்வகிக்குதுன்னு அறிக்கை சொல்லுது. இதை நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கே. ஆமா, இது இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் வரலாறுல இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வளர்ச்சி. இதுக்கு 2 காரணம். ஒன்னு, பிளாக்ராக்கோட உலக புகழ் பெற்ற பிராண்ட் பெயர். 2வது, ஜியோவோட விநியோக பலம். அவங்க குறைந்த செலவிலான இண்டெக்ஸ் ஃபண்டுகள்ல கவனம் செலுத்துறாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க மக்கள் ஆக்டிவ் ஃபண்டுகளை விட பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டுகள்ல முதலீடு செய்ய விரும்புறாங்க. அந்த அலைய இவங்க சரியா பயன்படுத்திக்கிறாங்க. இது இப்போ இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய போட்டியா இருக்குமா? நிச்சயமா, அவங்களோட குறைந்த செலவு மாதிரியும் பரந்த விநியோக நெட்வொர்க்கும் சேர்ந்து இந்த துறையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஓகே, 3வது தூண் டிரான்சாக்ட், அதாவது பரிவர்த்தனை. இதுல என்ன நடக்குது? இவங்களோட பேமெண்ட்ஸ் பிரிவு. இதோட மொத்த பரிவர்த்தனை மதிப்பு டிவிபி 167% அதிகரித்து 13,566 கோடியா உயர்ந்திருக்கு. ஆனா வெறும் பேமெண்ட்ஸ் மட்டும் இல்லாம வாடிக்கையாளர்களை டக்க வைக்க சேவிங்ஸ் ப்ரோன்னு ஒரு ஆட்டோ ஸ்வீப் வசதியும் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஆட்டோ ஸ்வீப்? உங்க ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் கணக்குல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பணம் இருந்தா அது தானாகவே அதிக வட்டி தர லிக்விட் ஃபண்டுகள்ல முதலீடு செய்யப்படும். இது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு கூடுதல் வருமானத்தை கொடுக்குது. அதே சமயம் இது ஜியோ பேமெண்ட்ஸ் வங்கியோட CASA தளத்தை, அதாவது சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்கு தளத்தை ரொம்ப வலுப்படுத்தும். இதுவும் அவங்களோட நிதி திரட்டும் செலவை குறைக்க மறைமுகமா உதவும். பாருங்க, எல்லா தூண்களும் எப்படி ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்குன்னு. அழுமை. இப்போ கடைசி மற்றும் 4வது தூண் புரொடெக்ட், அதாவது பாதுகாப்பு. காப்பீட்டுத்துறை. ஆமா, துறையில அவங்க இன்னும் முழுசா கால் பதிக்கல. ஆனா அதுக்கான அஸ்திவாரத்தை ரொம்ப பலமா போட்டிருக்காங்க. உலகின் முன்னணி காப்பீட்டு நிறுவனமான அலியன்ஸ் கூட 50.50 கூட்டு முயற்சியில இறங்க போறாங்க. அலியன்ஸா? அவங்க உலக அளவுல ரொம்ப பெரிய நிறுவனமாச்சே. அவங்க ஏன் ஜேஎஃப்எஸ் கூட சேரணும்? அலியன்ஸ் கிட்ட உலகளாவிய அனுபவம், தொழில்நுட்பம், தயாரிப்புகள்லாம் இருக்கு. ஆனா இந்தியாவுல 40 கோடி வாடிக்கையாளர்களை அடையறதுக்கான வழி இல்ல. ஜேஎஃப்எஸ் கிட்ட அந்த வழி இருக்கு. இந்த 2 பலமும் சேரும்போது அது இந்திய காப்பீட்டுத் துறையில ஒரு சுனாமியை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. இந்த 4 தூண்டுகளும் முழுமையா செயல்பட ஆரம்பிக்கும்போது ஜேஎஃப்எஸ் ஒரு முழுமையான நிதி சூப்பர் மார்க்கெட்டா மாறிடும். உங்களுக்கு என்ன நிதி சேவை வேணும்னாலும் நீங்க ஒரே இடத்துக்கு வந்தா போதும். கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் உண்டுதானே. இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது நிச்சயம் சில சவால்களும் இடர்களும் இருக்கத்தானே செய்யும். அறிக்கையில அத பத்தி என்ன சொல்லிருக்காங்க? கண்டிப்பா 3 முக்கியமான சவால்களை அறிக்கை குறிப்பிடுது. முதல் மற்றும் மிக முக்கியமானது செயல்பாட்டு இடர், அதாவது எக்ஸிகியூஷன் ரிஸ்க். அதாவது திட்டம் நல்லா இருந்தாலும் அதை சரியா செயல்படுத்துறதுல இருக்கிற சவால், அப்படிதானே? ஒரே வருஷத்துல 12 மடங்கு வளரும்போது கடன் கொடுக்கற தரம் குறையாம பாத்துக்கிறது எவ்ளோ கஷ்டம். வேகமா ஓடும்போது தடுக்கி விழ வாய்ப்பு அதிகம் இல்லையா? மிகச்சரியான கேள்வி. இவ்வளவு வேகமான வளர்ச்சி அவங்களோட கடன் மதிப்பீட்டு முறைகள், தொழில்நுட்பம், மனித வளம் எல்லாத்தையும் ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாக்கும். ஒரு சின்ன தவறு நடந்தா கூட அது பெரிய வாராக்கடனுக்கு வழிவகுக்கும். ஆனா இதுக்கு ஒரு தற்காப்பாத்தான் அவங்க பாதுகாப்பான கடன்கள்ல கவனம் செலுத்துறாங்க. அது இந்த இடரை கொஞ்சம் குறைக்குது. சரி, 2வது சவால் ஹோல்டிங் கம்பெனி டிஸ்கவுண்ட்னு சொல்லிருக்காங்க.
JFS ஒரு கோர் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனமா இருக்கறதால அதோட உண்மையான மதிப்பை விட சந்தை மதிப்பு 20-40% குறைவா இருக்கலாம்னு சொல்றாங்க. இத கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கட்டாயமா. இது ஒரு பரிசு பெட்டி உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒரு பெட்டிக்குள்ள 4 விலையுயர்ந்த பொருட்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பொருட்களோட தனித்தனி மொத்த விலை 1000 ரூபாய். ஆனா நீங்க அந்த முழு பெட்டியும் ஒன்னா வாங்கும்போது சந்தை அதுக்கு 1000 ரூபாய் கொடுக்காது. ஒரு 700 ரூபாய் அல்லது 800 ரூபாய் தான் கொடுக்கும். ஏன்னா அது ஒரு கலவையா இருக்கு. ஓ, அப்போ JFS தான் அந்த பரிசு பெட்டி, அதுக்குள்ள இருக்கிற ஜியோ கிரெடிட், ஜியோ பிளாக் ராக் எல்லாம் தனித்தனி பொருட்கள். சந்தை அந்த தனித்தனி நிறுவனங்களோட மொத்த மதிப்பை கொடுக்காதுன்னு சொல்றீங்க. அதேதான். இதுதான் இந்த ஹோல்டிங் கம்பெனி டிஸ்கவுண்ட். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒருவேளை அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற ஒரு பொருள், அதாவது ஜியோ கிரெடிட்டோ அல்லது ஜியோ பிளாக் ராக்கோ நம்ப முடியாத வேகத்துல வளர ஆரம்பிச்சா, அப்போ முதலீட்டாளர்கள் என்ன செய்வாங்க? அவங்க இந்த நிறுவனத்தை ஒரு ஹோல்டிங் கம்பெனியா பார்க்காம அதோட துணை நிறுவனங்களோட வளர்ச்சியை வச்சு மதிப்பிட ஆரம்பிப்பாங்க. இதை சம் ஆஃப் பார்ட்ஸ் மதிப்பீடுன்னு சொல்வாங்க. அப்படி நடந்தா இந்த டிஸ்கவுண்ட் குறைய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு முக்கியமான புள்ளி. மூன்றாவது சவால் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள், ரெகுலேட்டரி ரிஸ்க். இது எல்லா நிதி நிறுவனங்களுக்கும் பொதுவானது தானே? ஆமா, இது எப்போதுமே இருக்கிற ஒரு இடர் தான். ஆனா JFS இதுக்கும் 2 பாதுகாப்பு கவசங்களை வச்சிருக்கு. ஒன்னு, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பாதுகாப்பான கடன்கள்ல மட்டும் கவனம் செலுத்துறது. 2வது, அவங்களோட மூலதன போதுமான விகிதம், கேபிட்டல் அடக்வசி ரேஷியோ. அது எவ்வளவு இருக்கு? சட்டப்படி ஒரு NBFC 15% மூலதன போதுமான விகிதத்தை பராமரிக்கணும். ஆனா JFS கிட்ட 31.4% இருக்கு. அப்பா, ஆமா, அதாவது தேவைக்கு 2 மடங்குக்கு மேல மூலதனத்தை கையிருப்பில் வச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண். ரிசர்வ் வங்கி எவ்வளவு கடுமையான விதிகளை கொண்டு வந்தாலும் அதை தாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட பலம் இருக்கு. அருமை. இப்போ எல்லாத்தையும் அலசிட்டோம். கடைசியா ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். மதிப்பீடு, வேல்யூவேஷன். இந்த அறிக்கையில ஒரு வரி என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. குறுகிய கால வர்த்தகர்களுக்கு JFS ஒரு மதிப்பு பொறி, அதாவது வேல்யூ ட்ராப். ஆனா நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு மல்டி பேக்கர். இதுக்கு என்ன அர்த்தம்? இத புரிஞ்சுக்கிறதா இந்த முழு பகுப்பாய்வோட சாராம்சமே. ஒரு குறுகிய கால வர்த்தகர் JFS-ஓட நிதிநிலை அறிக்கையை பார்க்கறாருன்னு வச்சுக்குவோம். அவரோட கண்ணுக்கு என்ன தெரியும்? நிகர லாபம், நெட் ப்ராஃபிட் வெறும் 1% தான் வளர்ந்துருக்கு. மொத்த வருமானம் 24% வளர்ந்திருந்தாலும் லாபம் வளரல. உடனே அவர் என்ன நினைப்பார்? ச்சே, இந்த கம்பெனில வளர்ச்சியே இல்ல, இது ஒரு டெட் ஸ்டாக்னு நினைச்சு ஏமாந்து போயிடுவார். இதுதான் மதிப்பு பொறி. ஆனா உண்மை அது இல்லையா? லாபம் ஏன் வளரல? ஏன்னா நிறுவனம் சம்பாதிக்கிற பணத்தை லாபமா காட்டாம அதை மறுபடியும் பிசினஸை வளர்க்கறதுக்கு செலவு பண்ணுது. புது தொழில்நுட்பம், திறமையான ஊழியர்கள், நாடு முழுக்க புதிய கிளைகள்னு பெருமளவுல முதலீடு செய்றாங்க. ஒரு விவசாயி முதல் வருஷம் வர்ற எல்லா நெல்லையும் சாப்பிட்டு தீர்க்காம அடுத்த வருஷத்துக்கான விதை நெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி. இப்போதைக்கு வயிறு காயலாம், ஆனா எதிர்காலத்துல அறுவடை பல மடங்கு இருக்கும். அப்போ நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இது எப்படி ஒரு மல்டி பேக்கரா ஆகுது? அந்த முதலீடுகள் எல்லாம் பலன் தர ஆரம்பிக்கும் போது, அதாவது அறிக்கை சொல்ற மாதிரி FY27க்கு பிறகு நிறுவனத்தோட வருமானம் பல மடங்கு பெருகும். ஆனா செலவுகள் அதே வேகத்துல பெருகாது. உதாரணத்துக்கு, ஒரு ஆப் உருவாக்குறதுக்கு ஒரு தடவை தான் பெரிய செலவு. ஆனா அதை 100 பேரும் பயன்படுத்தலாம், 1,00,000 பேரும் பயன்படுத்தலாம். இதத்தான் ஆப்பரேட்டிங் லெவரேஜ்னு சொல்லுவாங்க. வருமானம் ராக்கெட் வேகத்துல போகும், ஆனா செலவுகள் மெதுவா போகும். அப்போ லாபம் தானா பன்மடங்கு பெருகும். இத மனசுல வச்சு பார்க்கறவங்களுக்கு இது ஒரு மல்டி பேக்கர் வாய்ப்பா தெரியும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி நிலையில இருக்கிற கம்பெனிய வெறும் PE விகிதத்தை வச்சு மதிப்பிடுறது மிகப்பெரிய தவறுன்னு அறிக்கை அடிச்சு சொல்லுது. ரொம்ப தெளிவா புரிய வச்சிட்டீங்க. அப்போ நாம பேசின விஷயங்கள்ல இருந்து நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான டேக்அவேஸ் தொகுத்து சொல்றேன். 1. JFS இப்போ வெறும் முதலீட்டு நிறுவனம் இல்ல, அது ஒரு உண்மையான களத்துல வேலை செய்யற நிதி சேவை நிறுவனம். அந்த கருவூல ஓடிங்கிற நிலையிலிருந்து அது முழுசா வெளியே வந்துடுச்சு. 2. மிக குறைந்த வட்டியில நிதி திரட்டும் திறனும் வாடிக்கையாளர் சேர்க்கைக்கு கிட்டத்தட்ட 0 செலவும் தான் இதோட அசைக்க முடியாத பலங்கள். இதுதான் அதோட உண்மையான மோட். 3. கடன், பரிவர்த்தனை, முதலீடு, காப்பீடுன்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுக்கற ஒரு முழுமையான நிதி சூப்பர் மார்க்கெட்டா உருவாயிட்டு வருது. 4. அவங்களோட கவனம் குறுகிய கால லாபத்துல இல்ல, நீண்ட கால வளர்ச்சியில தான் இருக்கு. அதனாலதான் இப்போதைக்கு இது ஒரு மதிப்பு பொறி மாதிரி தெரியலாம், ஆனா பெரிய சித்திரம் வேறு மாதிரி இருக்கு. இந்த எல்லா புள்ளிகளையும் இணைச்சு பார்க்கும்போது JFS-ஓட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது. சரியா தொகுத்தீங்க. JFS ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க, 2020 இல்ல.
அவங்க கிட்ட இருக்கிற பணப்பலத்தையும் வாடிக்கையாளர் தளத்தையும் வச்சு ஒரு மாபெரும் நிதிச்சேவை சாம்ராஜ்யத்தை ரொம்ப பொறுமையா கட்டமைச்சிட்டு வர்றாங்க. இப்போ நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். இந்த அறிக்கை முழுக்க JFS பஜாஜ் ஃபைனான்ஸ் கூட ஒப்பிடுறாங்க. அது ஒரு வகையில சரிதான். ஆனா JFS செய்யற வேலையை இன்னும் ஆழமா பாருங்க. அவங்க நிதிச்சேவைகளை அவங்களோட டெலிகாம் மற்றும் சில்லறை வர்த்தக சூழலோட ரொம்ப இறுக்கமா இணைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது உண்மையான ஒப்பீடு பஜாஜ் ஃபைனான்ஸ் தானா இல்ல வேற ஏதாவது இருக்கலாமா? ஒருவேளை அவங்க சீனாவின் ஆண்ட் குரூப் அல்லது டென்சென்ட் மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்க முயற்சி செய்றாங்களா? அதாவது நிதிச்சேவைகளை மட்டும் கொடுக்காம ஒரு பெரிய டிஜிட்டல் வாழ்க்கை சூழலோட ஒரு டிஜிட்டல் ஈகோசிஸ்டமோட அங்கமா நிதியை மாத்துறாங்களாம். இது வெறும் நிதிச்சேவை நிறுவனமா இருக்குமா இல்ல அதையும் தாண்டி வேற ஒரு பிரம்மாண்டமான வடிவத்தை எடுக்குமா? இதுதான் நாம அடுத்த சில வருஷங்கள்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி.